சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனாவோட அம்மா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா சத்யா என்ட்ரி குடுக்குறாப்ல. சத்யா வந்த உடனே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லி, "உன்னால தான்டா இப்படி எல்லாமே. அந்த சித்தி பாரு அக்காவ தள்ளி அக்காவுக்கு தலையில அடிபட்டு இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சத்யா சித்திய பார்க்கறதுக்காக தான் போறாப்ல. சித்திய பார்த்தது மட்டும் இல்லாம, சித்தி கூட சண்டை போட்டுட்டு, "இதுக்கப்புறம் நீ யாரோ, நான் யாரோ? நானும் உன்னைய தேடி வரமாட்டேன். நீ என்னைய தேடி வர வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. சத்யா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, தங்கச்சி எல்லாமே நம்ம மீனாவ பார்க்கறதுக்காக தான் வராங்க. அங்க முத்துவும் இருக்காப்ல இல்லையா? முத்து இதுக்கப்புறம் நான் சித்திக்கு சத்யா வந்து முத்துக்கிட்ட வந்து இதுக்கப்புறம் நான் சித்திய பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. "இப்பயாச்சும் திருந்துனியே" அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம மீனாவ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராப்ல நம்ம முத்து. மீனா தலையில கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. "என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, "வண்டியில வரும்போது ஸ்கிட் ஆயி கீழ விழுந்துட்டா" அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறாப்ல. உண்மையான காரணத்த சொல்லவே இல்ல. அங்க வர்ற விஜயா இருந்துகிட்டு, "கண்ணு எங்க வச்சுக்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பார்த்து வர வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மீனா மேல அக்கறை இருக்கிற மாதிரி நம்ம விஜயா விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, "இன்னைக்கு உனக்கு அடிபட்டிருக்கு. அதனால நீ இன்னைக்கு சமைக்க வேணாம். நானே இன்னைக்கு சமைக்கிறேன்" அப்படின்னு வாண்டடா போய் விஜயாவே சமைக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. இந்த நேரத்துல தான் சித்தி கிட்ட உதவி கேட்டு நம்ம ரோகிணி போறாங்க. நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்திருப்போம். ரோகிணி விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பிஏ மீண்டும் ஜெயில்ல இருந்து வந்துட்டான். வந்து என்னைய திருப்பியும் பிளாக்மெயில் பண்றான். அவன் என் வழிக்கே வராத மாதிரி நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.